நடிகர் அஜித் குமார் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான AK64 என்ற திரைப்படத்தை குறித்து தான் இந்த காணொளி முழுமையாக இருக்கப் போகின்றது. உங்களுக்கு நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் அஜித் குமார் அவர்கள் நடித்து இறுதியாக வெளிவந்த குட் பேட் அக்லி என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் மண்ணில் தமிழ் சினிமா ரசிகர்கள் உலகில் ஹிட்டாகி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது நல்ல ஒரு சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படங்களில் ஒன்றாக அமைந்ததாக அனைவராலும் பாராட்டுக்கும் குறிக்கப்பட்டது. மேலும் இந்த திரைப்படம் போன்றே அடுத்த ஒரு திரைப்படமும் மிக சிறப்பான திரைப்படமாக நடிகர் அஜித் குமார் அவர்கள் AK64 என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு திரைப்படத்தை கொடுக்க அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. நிச்சயமாக அஜித் குமார் அவர்கள் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்திற்கு பிறகு நல்ல திரைப்படமாக அதே போன்று தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி வந்திருப்பதால் நடிகர் அஜித் குமார் அவர்களுடைய ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தத்தில் தமிழ் சினிமாவில் இரண்டு பெரும் ஜாம்பவான்களில் தற்பொழுது அஜித் குமார் சோலோ பர்ஃபார்மன்ஸ் செய்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா திரைப்படங்களும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த திரைப்படங்களாக இருக்கப் போகின்றது. தமிழ் சினிமாவில் தேடி தேடி கதைகளை எடுத்து நடிக்கக்கூடிய எல்லா திரைப்பட நடிகர்களும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகத்தான் செய்கின்றார்கள். அந்த வரிசையில் நம்ம அஜித் குமார் அவர்கள் தொடர்ச்சியாக நடித்து வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகின்றது. காரணம், அது நல்ல திரைக்கதை அமைவுகளுடன் மேலும் நல்ல திரை பாடல்களுடனும் மேலும் நல்ல நகைச்சுவை பின்னணிகள் நிறைந்ததாகவும் மேலும் கதை அம்சம் என்பது அனைவராலும் ரசிக்கக்கூடிய பாராட்டத்தக்க வகையில் இருப்பதாலும் அந்த திரைப்படங்கள் எல்லாம் ஹிட்டாகின்றது. AK64ம் இதே அடிப்படையில், அதாவது நகைச்சுவை பாடல்கள், நல்ல பிஜிஎம் மேலும் நல்ல கதை அம்சத்துடன் வறுமையானால் நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களால் மீண்டும் ஒரு முறை தல அவர்களுடைய திரைப்படமான AK64 மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்று கொண்டாடப்படும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மேலும் AK64இன் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக அதை எடுப்பவரும் நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் தான் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒருவேளை அப்படி ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த திரைப்படத்தையும் எடுக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த திரைப்படமும் குட் பேட் அக்லிக்கு இணையாக இன்னொரு பொழுதுபோக்கு நிறைந்த திரைப்படமாக அனைவராலும் கொண்டாடப்படும் என்பதை எதிர்பார்க்கலாம். மக்களுக்கு பிடித்தமான சிரிப்புத்தன்மையோடு மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடக்கூடிய திரைப்படமாக ஒரு திரைப்படம் அமையுமானால் நிச்சயமாக தமிழ் ரசிகர்கள் சினிமாவில் கொண்டாடுவதை போன்று வேறு ரசிகர்கள் யாரும் கொண்டாட மாட்டார்கள் என்ற அளவிற்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகும். அந்த அடிப்படையில் இந்த AK64 என்ற இந்த அடிப்படையிலான திரைப்படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மீண்டும் நல்ல கதை அம்சத்துடன் அமைந்து வெற்றி பெறதான் போகின்றது. மேலும் இதில் மிக முக்கிய விடயம் என்னவென்றால், நம்ம அஜித் குமார் அவர்கள் தற்பொழுது AK64 என்ற இந்த திரைப்படத்தில் நடிப்பதன் மூலமாக நிச்சயமாக தொடர்ச்சியாக ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு தன்னுடைய சினிமா வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து வெற்றியை கண்டு கொண்டிருக்கின்றார் என்பதை நம்மால் முழுமையாக கூற முடியும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க நடிகராக நடிகர் அஜித் குமார் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக AK64 வென்று மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் என்பதை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதுபோன்று மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.